வணக்கம் நண்பர்களே, உங்கள் எம்எஸ். தமிழ்நாடு என்ஜினியரிங்கில் வந்து லேட்ரல் என்ட்ரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கான கவுன்சிலிங் வந்து நடக்க போகுது. அதில் சாய்ஸ் ஃபில் பண்ணுறதை பற்றி நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். இது பார்ட் 2 வீடியோ. இந்த பார்ட் 2 வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் சாய்ஸஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி என்ட்ரி பண்ணிட்டீங்க, ஆட் பண்ணிக்கிட்டே வந்துட்டீங்க. இப்போ கிட்டத்தட்ட உங்கள் லிஸ்ட்டில் வந்து ஒரு 30 சாய்ஸஸ் இருக்கிறதா வைக்கலாம். ஆனால் இந்த 30 சாய்ஸில் நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தினால உங்களுக்கு ஃபஸ்ட்டாக இருக்க வேண்டிய சாய்ஸ் வந்து 25வது இடத்துலையும், ரெண்டாவதாக இருக்க வேண்டியது வந்து ஒரு 18வது இடத்துலையும் இருக்கிறதா வச்சுக்குவோம். இப்படி எல்லாமே மாறி மாறி இருக்குது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுக்கு எந்த கோர்ஸ் ஃபஸ்ட்டு கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை தான் நீங்கள் டாப்பில் வைக்கணும். அதுதான் கம்ப்யூட்டர் வந்து உங்களுக்கு சர்ச் பண்ணும். எப்படி உங்களுக்கு சீட் அலாட் ஆகும்னா, நீங்கள் கொடுத்துருக்கிற ஃபஸ்ட்டு சாய்ஸ், அதாவது காலேஜ் அண்ட் கோர்ஸை வந்து அது செக் பண்ணும். ஃபஸ்ட்டு ஜென்ரல் கேட்டகரியில் பார்க்கும், இருக்கா இல்லை. அடுத்து கம்யூனிட்டி கேட்டகரியில் பார்க்கும், இருக்கா இல்லை. இருந்ததுன்னா ஜென்ரல் கேட்டகரியிலே அலர்ட் பண்ணிடும். இல்லைன்னா அடுத்து கம்யூனிட்டி செக் பண்ணும். கம்யூனிட்டியில் இருந்தால் கொடுத்துரும். இல்லைன்னா அடுத்தது வந்து அடுத்த சாய்ஸ்க்கு போயிடும். ஸோ செகண்டாக என்ன கொடுத்துருக்கீங்களோ அதுக்கு தான் வரும். நாம் நினைப்போம் நமக்கு செகண்ட் சாய்ஸ் வந்து 18வது இடத்துல இருக்குது, அதுவாக போய் தேடி பிடிச்சிடும்னு நினச்சிங்கன்னா இல்லை. இது கம்ப்யூட்டர் அல்காரிதம் அப்படிங்கிறதுனால உங்களோட சாய்ஸ் ஆர்டர் படி இருந்தால் தான் அது செக் பண்ணி உங்களுக்கு உண்டா இல்லையா, உண்டுன்னா உங்களுக்கு அலாட் பண்ணிடும். இல்லைன்னா அடுத்த சாய்ஸ்க்கு போகும். ஸோ அப்போ ஆர்டர் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி என்ன பண்ணிட்டீங்க அப்படின்னா, சாய்ஸஸ் வந்து ஒரு மெத்தடில் ஆட் பண்ணிக்கிட்டே வந்துட்டீங்க. இப்போது அதை ஆர்டர் பண்ணுறதுக்கான மெத்தட் என்னன்னு பார்ப்போம். நீங்கள் இப்போது ஆர்டர் பண்ண அந்த சாய்ஸஸ் லிஸ்ட்டுக்கு வந்தீங்கன்னா மூவ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த மூவ்ங்கிற பட்டனை கிளிக் பண்ணி அப் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா மேலே போகும். டவுன்னு கொடுத்தீங்கன்னா கீழே வரும். ஸ்வாப்னா அடுத்து ஒன்றுக்கு ஒன்று அப்படியே மாற்றிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுவோம். அடுத்து மூவ் டூன்னு கொடுத்து எத்தனாவது நம்பர் சாய்ஸில் இது போய் இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்தோம்னா 10வது நம்பர் சாய்ஸாக இது செலக்ட் ஆயிரும். ஸோ இந்த மெத்தடை பயன்படுத்தி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய சாய்ஸஸை ஆர்டர் பண்ணிக்கணும். எது டாப்பில் வரணும், எது எண்டில் வரணும் அப்படிங்கிறத 1 2 3 அப்படிங்கிற அந்த ஆர்டரில் பண்ணிக்கங்க. இதை பண்ணினதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, கட்டாயம் லாக் பண்ணணும். எப்படி லாக் பண்ணுறது, அதுக்கான ஓடிபி எப்படி என்டர் பண்ணுறது எல்லாத்த பற்றியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.